ஹலோ ஆல், வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். எனக்கே தெரியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோவப்படுவீங்க கண்டினியூஸாக போடலைன்னு. கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்கன்னு தெரியும், அந்த கொஞ்சம் பேரும் தேடி இருப்பீங்கல்ல. ரியலி சாரி, கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது. பட் சாரி, நான் இனிமேல் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன். ஓகே, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்மளோட டேஃப்னி இருக்காங்கல்ல, அவங்க அந்த குயின் கூட்டு அந்த பிரின்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ இப்போ வந்து ஊரில் இருக்க எல்லாருமே வந்து டேஃப்னி பற்றி தான் பேசுகிறாங்க. அப்பா செம்மல்ல, இந்த பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்து ஒரு பிரின்ஸே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது, அவங்க மம்மிக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம ராணி வந்து கூப்பிட்ருக்காங்க, அதனால் அந்த கோட்டைக்கு வந்திருக்காங்க நம்மளுடைய டேஃப்னியும் அவங்க மம்மியும். அப்புறம் 2 பேர் இருக்கும்போது வந்து அந்த பிரின்ஸ் இருக்கார்ல, அவரும் வந்திருக்காரு. வந்துட்டு உடனே நம்ம டேஃப்னி போய் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவரும் ரொம்ப தேங்க்ஸ் என் அழைப்பு ஏற்றுக்கிட்டு வந்ததுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. அந்த நெக்லஸ் அவரே போட்டு விடுறாரு. ஆனால் வந்து அந்த பிரின்ஸ் நெக்லஸ் போட்டு விடும்போது நம்ம டேஃப்னிக்கு வந்து நம்ம டியூக்கோட ஞாபகம் தான் வருது. அவர் கிட்ட வந்து தொட்டு போட்டு விடுற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்களே. அதுக்கப்புறம் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ நம்ம விசில்டன் வந்து பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எதிர்பாராத வகையில் வந்து கடைசியில் டியூக்கு கெட்டிப்பான்னு பார்த்தா பிரின்ஸே கெட்டிக்கிட்டா. ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் தான், நானே பாராட்டணும்னு தோணுது, இந்த பொண்ணு அந்தளவுக்கு திறமைக்காரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் விசில்டனும் வந்து அதில் எழுதியிருக்காங்க அந்த ஊருக்கு வர நியூஸ் பேப்பரில். ஓகேவா, நம்ம டியூக் இங்கே ஒரு பக்கம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. பாக்ஸிங் அந்த ஏரியாவில் தானே இருப்பார். ஸோ அதை வந்து பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த பாக்ஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்துட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் ரொம்ப கடுப்பில் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு வந்து இந்த ஊரை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம டியூக் சொல்கிறார். அவர் வந்து அப்செட் ஆகிட்டு, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வந்து மேட்ச் இருக்குது, நீ வந்தால் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, பிகாஸ் இவங்களாம் ரொம்ப பணக்காரங்களே, இவங்களாம் வந்து இவங்க மேலே வந்து பெட் கட்டினா தான் எனக்கு நிறைய பணம் வரும், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ சரி என்ன பண்ணுறது தெரியாமல் அவரும் நிற்பார். இங்கே பார்த்தா நம்ம மரீனா தாமஸ் வந்து அந்த ஃபெதரிங்டன் எழுதியிருக்காங்களா, அவங்க பயங்கரமாக கிளப்பி ஒரு கிளம்ப நிற்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க செம்ம கடுப்பாக நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கிழமை போனது இவங்க கத்துறாங்க, எதுக்கு இந்த மாதிரி சூட்டர்ஸ்லாம் வர வச்சிருக்கீங்கன்னு கேட்குறப்போ வந்து வேற என்ன பண்ண சொல்கிறேன், உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கு உனக்கு தெரியும்ல அப்படின்னு அவங்க கத்தும் போது, எனக்கு தான் நிறைய சூட்டர்ஸ் வராங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம தாமஸ் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூட்டர்ஸ்லாம் உனக்கு இன்னும் ப்ரப்போசல் கொடுக்கல, உனக்கு 6 மாதத்துல குழந்தை வெளியே வந்துடும், இவன் தான் உனக்கு எதுவுமே சொல்லாமல் உடனே கெட்டிப்பான், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கத்திட்டு இருக்காங்க. அவங்க கோச்சிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வராரு. உடனே நம்மளுடைய ஃபெதரிங்டனும் சொல்கிறாங்க, ஐயோ மிஸ் தாம்சன் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, தூங்க போயிருக்காங்க போப்பா அப்படின்னு. உடனே நான் தாம்சனை பார்க்க வரல, ஃபிலிப்பா ஹெதரிங்டனை பார்க்க வந்திருக்கேன், ஏன்னா வந்து நம்மளுடைய பெனலபிக் கூட 2 சிஸ்டர்ஸ் உண்டுல, அதில் ஒருத்தங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சூட்டர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம எலோஸும் பெனலப்பியும் வந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எலோஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் எப்படியாவது 2 விசில்டனை ஃபைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து ஒன்று பெனலப்பி, அவங்களெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, யாருக்குமே தெரியாது, நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறப்போ, நான் தான் ரொம்ப அறிவாளி, சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன், நம்ம 2 பேர் சேர்ந்தே கண்டுபிடிக்கிறோம் போது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம டேஃப்னி வந்து அவங்க அண்ணன் ஆண்டனி வந்து அந்த குத்து சண்டை போட்டிக்கு வந்து கூட்டு போகிறாரு. அங்கே மோஸ்ட்லி கேர்ள்ஸ்லாம் வரமாட்டாங்க போல, பட் அவர் தான் கூட்டு வந்திருக்காரு. எதுக்காக பிரின்ஸ் அங்கே வந்து அந்த ஃபைட் பார்க்க வந்திருக்காரு போல. ஸோ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ பிரின்ஸை பார்த்தா அவங்க கூட போயிடுறாங்க. அதே இடத்துல வந்து நம்ம டியூக்கோ இருக்காரு. அவங்கள பார்த்தது இவங்களுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் வந்து நம்ம பிரின்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம டியூக்கோ அவங்கள லைட்டாக பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அந்த குத்து சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து டேஃப்னி கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டனி வந்து நம்மளுடைய டியூக் கிட்ட பேசுகிறாங்க, பரவாயில்ல நீ கூட என் தங்கச்சி கூட விளையாடுறோன்னு நினச்சேன், நீ கரெக்டாக தான் இருந்திருக்க, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், உன்னால தான் அவளுக்கு இப்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேரா கிடச்சிருக்காங்க, தேங்க்யூன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம ஆண்டனி வந்து நம்ம டேஃப்னி கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த பிரின்ஸ் வந்து என்கிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு, உன்னோட முடிவு என்ன, நீ என்ன முடிவு எடுக்கிற அதை தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ வந்து டேஃப்னி ரொம்ப தடுமாறுறாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி நைட் வந்து பால் இருக்கும் போல், ஸோ அதுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிரின்ஸ் கொடுத்த நெக்லஸ் தான் வந்து நம்ம டேஃப்னி போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நம்ம டேஃப்னியோட மம்மி சொல்கிறாங்க, நீ பிரின்ஸோட நெக்லஸ் போட்டால் நம்ம டியூக் என்ன நினைப்பாருன்னு சொல்கிறப்போ, டியூக் என்ன நினைப்பாரு எனக்கு கவலை கிடையாது, நம்ம இல்லை டியூக் கோமல் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நீ கொஞ்சம் அதையும் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. இல்லைம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டியூக்கும் நானும் நடத்தினது ஒரு நாடகம், எங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாதுன்னு போது அவங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்கிறப்போ, ஆமாம் அவர் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்தால் தான் எனக்கு நல்ல ரேங்க் உடைய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்ட பிளான் தான் இது, எல்லாரும் அதை பார்த்து நம்பிட்டீங்கன்னு சொல்லும்போது அவங்களே மனசுடைஞ்சு அழ தான் செய்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் வந்து நம்ம லேடி டான்பரியும் வந்து நம்ம டியூக்கை திட்டிட்டு இருக்காங்க, நீ என்ன நினச்சிருக்க, எல்லாத்தையும் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துட்டு இருக்க, அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கேன், உனக்கு அந்த பொண்ணு மேலே லவ் இல்லையான்னு கேட்குறப்போ வந்து லவ் எல்லா விஷயத்தையும் மாற்றிட்டு போகிறதில்ல, லவ் இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு என் லைஃப்பை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறப்போ அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இருந்தாலும் வந்து அவர் அதெல்லாம் மீறி வந்து நான் ஊரை விட்டு போதான் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த பாலில் வந்து நம்ம டேஃப்னி நின்றுட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துக்கு வந்து மிஸ் கூப்பர் வருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிரின்ஸ் வந்து லைட்டாக டேட் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணு வந்துட்டு டேஃப்னிட்ட கத்திட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்து உனக்கு எவ்வளோ போட்டி இருந்தது, உன்னை அடையிறதுக்காக எவ்வளோ ஆண்கள் வந்து ட்ரை பண்ணாங்க, நீ அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து என் கூட தான் போட்டி போட்டு இவரை சூஸ் பண்ணியிருக்கல, நீ எனக்கு இவரை விட்டு கொடுத்துருக்கலாம், ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை, நீ எனக்கு ஒரு எதிரி ஆகிட்டேன்னு சொல்கிறப்போ வந்து நம்ம டேஃப்னி கத்துறாங்க, நான் என்ன பண்ணணும், அவர் தான் என்ன சூஸ் பண்ணாரு, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் அந்த பார்ட்டியிலே நிறைய விஷயம் நடக்குது. நம்ம மிஸ்டர் ஃபெதரிங்டன் இருக்காங்களா, ஃபிலிப்பாவோட அப்பா, அவர் வந்து அவங்களுக்கு இருந்த ஒரே சூட்டரே விரட்டி விட்டுறாரு ஏதோ திட்டி பேசி, அதனால் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸும் நம்ம
டேஃப்னியும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது வந்து ஒரு சைடில் இருந்து பார்க்குறப்போ வந்து நம்ம டியூக் நிற்கிற மாதிரி தெரியும் டேஃப்னிக்கு. பிகாஸ் டேஃப்னிக்கு தெரியும் அவர் ஊரை விட்டு போகிறாருன்னு. இங்கே என்ன பண்ணுறாரு, அவங்க கொஞ்சம் ஷாக்காக இருக்காங்க. பட் கிளியரான வியூ கிடைக்கல. அப்புறம் கரெக்டாக வந்து பிரின்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வரும், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவங்க இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். வெளியே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல டியூக்கும் வந்துருவாரு. இவங்க கத்துவாங்க, நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, ஊரை விட்டு போகலான்னு கேட்குறப்போ வந்து நான் உன்னை பார்த்து தான் போக வந்து கடைசியாக குட் பை சொல்லணும் போது, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, தெளிவாக சொல்லிட்டீங்களே, எனக்கே நீங்கள் குட் பை சொல்லணும், நீங்கள் போங்க, நான் பிரின்ஸை கட்டிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ கட்டிட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு டியூக் கேட்பாரு. என்னுடைய வந்து முடிவுகளை நீங்கள் கொஷின் பண்ணக்கூடாதுன்னு இவங்களும் ரொம்ப கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் போறியா இல்லையான்னு கேட்குறப்போ வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா இல்லையான்னு கூட டேஃப்னி கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் அப்பயும் வந்து நம்ம டியூக் வந்து எதுவுமே வாய் திறக்க மாட்டார். இவங்க டென்ஷன் ஆகிட்டே நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கார்டன் பக்கம் போயிடுவாங்க. அது வேறு நல்ல ஒரு நைட் நேரமாக கார்டன் பக்கம் போயிடுவாங்க. உடனே வந்து நம்ம டியூக்கும் வந்து கார்டன் கிட்ட போகாத நைட் நேரத்தில், இது வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவார். பின்னாடி வந்துட்டு இவர் வந்து காப்பாற்றுவாருன்னு பார்த்தா கடைசியில் இவரே கிஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் சாரி நான் இப்படி பண்ணிருக்கூடாதுன்னு டியூக் சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம டேஃப்னியும் திரும்பி ரிட்டன் கிஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து யாருன்னா நம்ம ஆண்டனி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டியூக்கை போட்டு செம்மையாக அடிச்சிருவாரு. எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சி மேலே கை வச்சிருப்பேன், இதை மட்டும் யாரும் பார்த்துருக்கவே கூடாது, நாளைக்கு காலையிலே நீ அவளுக்கு கல்யாண ப்ரப்போசல் கொடுத்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்கிறாங்க. பிகாஸ் யார் கிஸ் பண்ணுறாங்களோ இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுலாம் அவங்க தான் கல்யாணம் பண்ணணும். ஆனால் அப்போ கூட இந்த டியூக்கில் இது வந்து தெரியாமல் தான் நடந்தது, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ நம்ம டேஃப்னி ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஆண்டனி சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி இல்லை, நம்ம நாளைக்கு காலையில் 1-on-1 வச்சுக்கலாம். 1-on-1 எப்படின்னா இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க போல இருக்குது, ஏதோ ஷூட்டிங் மாதிரி. அதில் வந்து யார் உயிரோடு இருக்காங்களோ ஒரு ஆள் தான் உயிரோடு இருக்க முடியும். கண்டிப்பாக ஒரு ஆளை வந்து இன்னொரு ஆள் கொண்டுருவாங்க. அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து டியூக்கும் ஒத்துப்பார். ஓகே நாளைக்கு காலையில் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக சாக கூட ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டியூக்கை பார்த்து கேட்பாங்க. அப்புறமேட்டுக்கு ஆண்டனி வந்து நம்ம டேஃப்னியை வந்து அந்த பால் ரூம் கூட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கூப்பர் இருப்பா, ஆக்சுவலி வெளியே போகும்போதே கூப்பர் பார்த்துருப்பா. அதை பார்த்துட்டு வந்து இவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன உனக்கு வந்து கார்டன் போனனால ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு நக்கலாக பேசி அனுப்புவாங்க. அப்புறமேட்டுக்கு ஆண்டனி வந்து நம்ம டேஃப்னி வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த பாலில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கும். நம்ம மரீனா தாமஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து இந்த ஃபெதரிங்டன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வயசான ஆள் கூட வந்து டான்ஸ் பண்ண அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கடுப்பாக இஷ்டம் இல்லாமல் ஆடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வந்து நம்ம காலின் இருக்கார்ல, நம்ம பிரிஜிட்டன், அவங்க ஃபேமிலியில் வந்து இன்னொரு பையன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம பெனலப்பியோட ஃப்ரெண்டு தானே. ஸோ பெனலப்பியோட கேட்குறாங்க, இந்த மாதிரி அவள் ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்காள் அவர் கூட டான்ஸ் ஆட போது ஆமான்னு இவங்களும் சொன்னதும் அவர் பாட்டுக்கு போயிட்டு நம்ம மெரினா தாமஸை காப்பாற்றிட்டு அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப சந்தோஷமாகவே டான்ஸ் ஆடுவாங்க. இதை பார்க்கும்போது நம்ம பெனலப்பிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. கடைசியில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய மெரினா தாமஸில் நம்ம பெனலப்பி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பேசாமல் வந்து அந்த காலின் பிரிட்ஜ்டனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அவன் சீக்கிரமாக எனக்கு ப்ரப்போசல் பண்ணிடுவான் போது இவங்களும் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை, அவன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கான், கண்டிப்பாக அவனுக்கு இதை பிடிச்சிச்சுன்னா உடனே ப்ரப்போசல் கொடுத்துருவான், நான் சீக்கிரமாக அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இந்த குழந்தையும் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து பெனலப்பிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெனலப்பிக்கு வந்து நம்ம காலின் மேலே லவ் ஓகேவா, அதனால் அவங்களுக்கு ரொம்ப அழுகிற மாதிரி இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம எலோயிஸ் வேறு கதவை தட்டி கூப்பிட்றாங்க. என்னென்னு போய் கேட்குறப்போ வந்து இந்த மாதிரி வந்து நான் லேடி விசில்டன் பற்றி நிறைய ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கேன், அதில் வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறது வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு ஸ்லேவாக இருக்க முடியாது. பிகாஸ் ஸ்லேவ்ஸ்க்கு வந்து நேரமே இருக்காது எழுதுறதுக்கு. இவங்க ஏதோ ஒரு விடோவோ இல்லைன்னா சிங்கிள் உமனாக தான் இருக்கணும், எல்லா பார்ட்டிக்கும் அவங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ஆனால் வந்து ஒரு ஓரத்தில் யாரும் கவனிக்காத ஒரு ஆளாக இருக்கணும், அவங்களால தான் அதை பற்றியெல்லாம் கேதர் பண்ணி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தியரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம பெனலப்பியும் எவ்வளோ லைட்டாக சொல்லி பார்க்குறாங்க, இல்லை நீ போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் நேரேஸ் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கடுப்பாய் கத்திடுறாங்க, உனக்கு வந்து இதான் பிரச்சனை, ஆனால் எல்லாருக்கும் 1008 பிரச்சனை இருக்கும், நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், எனக்கு ஒரு சூட்டர் கிடைக்கல, நீ என்னென்ன தேவையில்லாத பேசியிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டு அமைச்சிருவாங்க. நம்ம எலோஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடும், என்ன நீ சூட்டர் பற்றிலாம் பேசுகிற போது நம்ம பெனலப்பி கேட்பாங்க, ஏன் எனக்குலாம் சூட்டர் கிடைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. உடனே அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகி எலோயிஸும் போயிடுவாங்க. இங்கே விடிஞ்சதுமே வந்து நம்ம ஆண்டனிக்கும் டியூக்கும் வந்து ஃபைட் இருக்குல்ல, 1-on-1 இருக்கு, ஒருத்தர் தான் அதில் உயிர் பழைக்க முடியும். அதனால ஆண்டனி வந்து ரொம்ப நர்வஸாக தான் இருக்காரு. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களே ஒருத்தங்க பாடுவாங்களே, அவங்கள பார்க்க போகிறாங்க. கடைசியாக பார்க்க போயிட்டு அவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, விடிஞ்சதும் வந்து எனக்கு ஒரு 1-on-1 இருக்குது, ஒருவேளை நான் அதில் உயிர் பழிச்சிட்டேன்னா கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம், இதுக்கப்புறம் இந்த ஊர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுறேன், நீ என் கூட வருவியான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து ஒன்றும் புரியாமல் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம பெனலப்பியோட மம்மி இருக்காங்க ஃபெதரிங்டன், அவங்க வந்து அவங்க ரூம் எல்லாம் ஏதோ தேடி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. உடனே அந்த ஃபாதர் இருக்கார்ல, பெனலப்பியோட ஃபாதர் அந்த ஃபெதரிங்டன், அவர் வீட்டுக்கு வந்த உடனே வந்து நான் உங்களை பற்றின எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளோ கடன் எடுத்து வச்சிருக்கீங்க, சூதாடி இப்படி எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்கீங்க, அதான் நம்ம பொண்ணு கல்யாணம் வேணாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ வந்து அவர் தான் கோவப்படுவார். பார்த்தா அவர் பயங்கரமாக ஆடுறாரு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், போச்சு நம்ம பொண்ணுங்க வாழ்க்கையை என்னால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கல ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே அடுத்த நாள் காலையில் ஆச்சு, ஃபைட்க்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய டேஃப்னி வந்து அவங்க பிரதர் காலின் கிட்ட போய் கேட்குறாங்க, எங்கே போயிருக்காங்க ஆண்டனி டியூக் எனக்கு சொல்லுன்னு சொல்கிறப்போ, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ தலையிடாதுன்னு சொல்கிறப்போ வந்து யாரும் பார்க்காத வரைக்கும் நல்லது, அவனை கொண்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம காலின் பேசிட்டு இருக்காரு. உடனே வந்து இவங்களுக்கு அப்போ தான் கிளிக் ஆகுது, இந்த மாதிரி கோப்பர் வந்து கேட்டிருப்பாங்களே, என்ன கார்டன் பொண்ணு உனக்கு காய்ச்சலாம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தயவு பண்ணி பார்த்துருக்காங்க எனக்கு தோணுது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு அந்த இடம் மட்டும் சொல்லி நான் போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி கேட்குறாங்க. கரெக்டாக வந்து நம்ம ஆண்டனியும் சரி டியூக்கும் சரி ஆளுக்கு ஒரு பக்கம் கன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு
பண்ணிட்டு திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. திரும்பினா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சுட்டுவாங்க. யார் சாவாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? அந்த இடத்துக்கு வந்து குதிரையில் வந்து நம்ம டேஃப்னி ஓடி வந்து குறுக்க புந்துடுறாங்க. அவங்க மேலே குண்டு பட்டிருக்கும். நல்ல வேளை அவங்க மேலே படலை. அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி குறுக்க வந்து அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு ஆண்டனி திட்டிட்டு இருக்கும்போது அப்புறம் நம்ம டேஃப்னி வந்து ஆண்டனி கிட்ட வந்து இந்த மாதிரி டியூக் கிட்ட தனியாக பேசணும் நீ போன்னு சொல்லிட்டு டியூக்கை கூட்டு போகிறாங்க. டியூக் கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்ன தயவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும்னு கேட்குறப்ப இல்லை முடியவே முடியாது சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம டேஃப்னியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டாங்க நம்ம நேற்று நைட் கார்டனில் இருந்தது உனக்கு புரியுதான்னு கேட்குறப்ப கூட அவர் வந்து இல்லை முடியாதுன்னு சொல்கிறப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாங்க. என்ன லவ் பண்ணலாம் தெரியாதுக்கா இந்த அளவுக்கு என்ன வெறுப்பேன் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டேஃப்னி சொல்கிறாங்க. அப்போ டியூக் சொல்கிறாரு இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக குழந்தை தர முடியாது. எனக்கும் தெரியும் உன்னோட கனவு வாழ்க்கை என்னென்னு. உனக்கு ஒரு அன்பான புருஷன் குழந்தைங்க இதான் உன் வாழ்க்கையில் லட்சியமாக வச்சிருந்தேன். என்னால் அது தர முடியாது. உன் வாழ்க்கையை வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டியூக்கும் சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அண்ணனை கூப்பிட்டு நானும் டியூக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இதை சொன்னதுன்னு எல்லாருமே ஷாக். ஏன் நம்ம டியூக்கே கூட ஷாக் ஆகிடுறாரு யாரா இவன்ற மாதிரி. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.